வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து பனிச்சறுக்கு தளத்தில் பயங்கர வெடி விபத்து, பலர் உயிரிழப்பு. நெதர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பழமையான தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து. புட்டின் இல்லத்தின் மீது ட்ரோன் தாக்குதல், ரஷ்யா வெளியிட்ட ஆதாரம். துருக்கி செல்லும் பயணிகளுக்கு எச்சரிக்கை, புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பாதுகாப்பு அபாயம். புட்டினின் எண்ணெய் நிலையங்களை குறிவைக்க உக்ரைனுக்கு CIA ரகசிய பயிற்சி. புட்டின் கூறிய பொய் அம்பலம், CIA சந்திப்பிற்கு பிறகு ட்ரம்ப் கடும் தாக்குதல். ஸ்பெயினை தாக்கும் பிரான்சிஸ் புயல், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் பாதிப்பு. பின்லாந்து எஸ்டோனியா இடையிலான கடலடி தகவல் தொடர்பு கேபிள் சேதம், கப்பல் சிறைப்பிடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் உள்ள புகழ்பெற்ற கிரான்ஸ் மொன்டானா பனிச்சறுக்கு தளத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர். புத்தாண்டு தினமான இன்று இடம்பெற்ற இந்த விபத்தில் அங்குள்ள ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட வெடிப்பினால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நடந்த இடத்திற்கு உடனடியாக மீட்பு படையினர் மற்றும் ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு காயமடைந்தவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வெடி விபத்துக்கான துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் எரிவாயு கசிவு காரணமாக இது நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. விடுமுறை காலம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு கூடியிருந்த வேளையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதி முழுவதும் தற்போது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு உயிரிழந்தவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நெதர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பழமையான தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து. நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒன்டல் கெர்க் தேவாலயத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. ஜனவரி 1 நள்ளிரவு 12:45 மணியளவில் ஏற்பட்ட இந்த விபத்தில் தேவாலயத்தின் உயரமான கோபுரத்தில் தீ மளமளவென பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தேவாலய கோபுரத்தின் சில பகுதிகள் இடிந்து விழுந்ததாக நேரில் பார்த்தவர்கள் அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் அப்பகுதி முழுவதும் நீண்ட நேரம் புகைமூட்டம் காணப்பட்டது. சுமார் 154 ஆண்டுகள் பழமையான இந்த தேவாலயம் சேதமடைந்ததை தொடர்ந்து அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புட்டின் இல்லத்தின் மீது ட்ரோன் தாக்குதல், ரஷ்யா வெளியிட்ட ஆதாரம். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் மீது உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக இந்த தாக்குதலை உக்ரைன் மறுத்திருந்த நிலையில் தற்போது தாக்குதல் தொடர்பான வீடியோ ஆதாரத்தை ரஷ்யா வெளியிட்டு உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் மொத்தம் 91 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ரஷ்ய தரப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி எடுத்து வரும் வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உக்ரைனின் இத்தகைய செயல்பாடுகள் அமைதி பேச்சுவார்த்தையை பாதிக்கும் என ரஷ்யா எச்சரித்துள்ளதோடு இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. துருக்கி செல்லும் பயணிகளுக்கு எச்சரிக்கை, புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பாதுகாப்பு அபாயம். துருக்கிக்கு சுற்றுலா செல்லும் தங்கள் நாட்டு பயணிகளுக்கு ஜெர்மனி வெளியுறவு அமைச்சகம் பாதுகாப்பு தொடர்பான அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக அந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அங்காரா மற்றும் ஸ்தான்புல் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிகழ்ந்த அசம்பாவிதங்களை கருத்தில் கொண்டு பெரிய அளவிலான கூட்டங்கள் கூடும் இடங்களை தவிர்க்குமாறு சுற்றுலா பயணிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். துருக்கி முழுவதும் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் பயணிகள் தங்களின் அடையாள ஆவணங்களை எப்போதும் கையில் வைத்திருப்பது அவசியமாகும்.
புட்டினின் எண்ணெய் நிலையங்களை குறிவைக்க உக்ரைனுக்கு CIA ரகசிய பயிற்சி. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் பொருளாதார பலமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்குவதற்கு அமெரிக்காவின் CIA உக்ரைனுக்கு ரகசியமாக பயிற்சி அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்பில் உள்ள பலவீனமான இடங்களை எவ்வாறு துல்லியமாக கண்டறிந்து தாக்குவது என்பது குறித்து இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. உக்ரைன் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் ரஷ்யாவின் பல முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்கள் செயலிழந்து அந்நாட்டின் எரிபொருள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் போர் செலவினங்களுக்கு ஆதாரமாக விளங்கும் எண்ணெய் வருவாயை தடுப்பதையே இந்த உத்திகள் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளன. அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபடாமல் உக்ரைனுக்கு தேவையான நுணுக்கமான உளவு தகவல்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை ரகசியமாக வழங்கி வருவதை இது உறுதிப்படுத்துகிறது. புட்டின் கூறிய பொய் அம்பலம். CIA சந்திப்பிற்கு பிறகு ட்ரம்ப் கடும் தாக்குதல். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இல்லம் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் ரஷ்யாவின் வாதம் பொய் என CIA அளித்த விளக்கத்தை தொடர்ந்து ட்ரம்ப் புட்டினை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜனாதிபதி இல்லத்தின் மீதான ட்ரோன் தாக்குதல் தொடர்பான ரஷ்யாவின் தகவல்கள் திசை திருப்பும் முயற்சி என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் ட்ரம்பிடம் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த விளக்கத்திற்கு பிறகு கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், புட்டின் உலக நாடுகளை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் அவரது நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க ட்ரம்ப் முயன்று வரும் வேளையில் இந்த உளவுத்துறை தகவல் புட்டின் மீதான அவரது பார்வையை மாற்றியுள்ளது. ரஷ்யாவின் இத்தகைய பொய் பிரச்சாரங்கள் போரை தீர்ப்பதற்கான முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஸ்பெயினை தாக்கும் பிரான்சிஸ் புயல், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் பாதிப்பு. ஸ்பெயினில் 2026ஆம் ஆண்டின் தொடக்கமே பிரான்சிஸ் என்னும் சக்தி வாய்ந்த புயல் மற்றும் கனமழையுடன் ஆரம்பமாகியுள்ளது. இந்த புயல் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் பனிப்பொழிவு ஏற்படும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள பாரம்பரிய 3 அரசர்கள் ஊர்வலங்கள் மழையினால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. அலிகாண்டே மற்றும் வலன்சியா போன்ற பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் எனவும் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்த்துகீசிய வானிலை சேவையால் பெயரிடப்பட்ட இந்த புயல் இந்த சீசனில் 6வது பெரிய புயலாக கருதப்படுகிறது. பின்லாந்து எஸ்டோனியா இடையிலான கடலடி தகவல் தொடர்பு கேபிள் சேதம், கப்பல் சிறைப்பிடிப்பு. பின்லாந்து மற்றும் எஸ்டோனியா நாடுகளை இணைக்கும் கடலடி இணைய தொடர்பு கேபிள் ஒன்று டிசம்பர் 31 அன்று மர்மமான முறையில் சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேபிள் சேதமடைந்த இடத்திற்கு அருகே நங்கூரமிடப்பட்டிருந்த பிட்ஸ்பர்க் என்னும் சரக்கு கப்பலை பின்லாந்து அதிகாரிகள் சிறைப்பிடித்துள்ளனர். புனித வின்சென்ட் மற்றும் கிரெனடைட்ஸ் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட இந்த கப்பல் ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து இஸ்ரேல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கப்பலில் இருந்த 14 ஊழியர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதுடன் இது திட்டமிடப்பட்ட சதி செயலா அல்லது விபத்தா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர்.